ஸோ வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வைசஸ் ரைடர். ஸோ இது வந்து பயங்கரமாக வந்து இதோட கம்பேர் பண்ணுங்க அதோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈவன் W175 கூட கம்பேரிசனாக வந்து ரைடரை தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சேம் செக்மெண்ட்டில் இருக்கிற, ஏன்னா ஹீரோ வந்து டேரெக்டாக நான் என்னோட காம்படிட்டர் இவன் தான் அப்படின்னு சொன்னது வந்து TVS ரைடரை தான். ஸோ அதனால் நம்ம TVS ரைடர் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நான் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் தான். டிசைன் வந்து இட்ஸ் சப்ஜெக்ட். ஸோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த டிசைன்ஸ் பிடிக்கும். ஸோ அது போக அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க விண்ட்ஷீல்டு, தட் மீன்ஸ் விண்ட்ஷீல்டு கிடையாது, விண்ட்ஷீல்டு மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்ஸாக இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட இங்கே இருக்க ஃபின்ஸுன்னு சொல்ல முடியாது, இதுமே இந்த ஃபேரிங்ஸு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாக, தட் மீன்ஸ் கூர்மையாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா ப்ளஸ் ஸ்ப்ளிட் சீட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே கொஞ்சம் மேலே டாப்பில் இருக்க மாதிரி. இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஃப்ரெண்டோட ரொம்ப லாங் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சுற்றுவோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த செக்ஷன் வரும்போது இது நல்லாயிருக்கு. ஈவன் பேக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்ல லாங்காக கொடுத்து ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ சேம் ஃபேரிங் தான் இங்கேயும், பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மோல்டான மாதிரி, அதாவது ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் வந்தீங்கன்னா இங்கேயுமே ஸ்பிட் சீட்ஸ் தான், பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக இல்லாமல் ஃபேமிலி ஓரியன்டாக. ஸோ ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கால் வச்சு ஏறுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ நார்மல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்லேயுமே எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். இஃப் இன் கேஸ் இந்த டிசைனிங் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து இதில் ஒன்று போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபேமிலி இருக்கீங்க, ஃபேமிலி யூசேஜ் இருக்கீங்க, இல்லை சும்மா நார்மலாக சிட்டிக்குள்ளேயே தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை இதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் பேசுனதுனால நம்ம டேரெக்டாக வந்து லைட்டிங் பொசிஷனுக்கு வந்துடுவோம். ஸோ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக இது வந்து நோ ஆப்ஷன்ஸு, கண்டிப்பாக பாயிண்ட் ஒன் வந்து இவருக்கு தான். ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து எல்இடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஹாலோஜன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸோ ஹாலோஜன்றது இன்னும் ஓல்டு டெக்னாலஜி. ஸோ நியூ டெக்னாலஜி வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுனால ஸோ இவங்களுக்கு 1 பாயிண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்சிடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்சிடி ப்ளஸ் நல்ல டீட்டெயில்டாக நல்ல வெயிலில் வந்து நல்ல விசிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக வின்னராக வந்து இவருக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். இங்கே வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நார்மல் செக்மெண்ட் டிஸ்பிளே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் வெயிலில் போகிறோம், கொஞ்சம் வெயில் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம பின்னாடியிலேருந்து டேரெக்டாக ஸ்க்ரீனில் அடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து விசிபிலிட்டி இல்லை. அண்ட் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்பேரிசனில் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசுனதுனால இப்போ ஃபீச்சர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. பட் அதுக்கு வந்து அடிஷ்னல் ஒரு 5000 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் டாப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். பட் இங்கே வந்து என்னன்னா ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணும், நோட்டிஃபை மட்டும் பண்ணும். தட் மீன்ஸ் கால் இருக்குது அப்படின்னா கால் வந்திருக்குன்னா கால் அப்படின்னு காட்டும், மெசேஜ்னா மெசேஜ் அந்த ஐகான்ஸ் மட்டும் இதில் இருந்து காட்டும். பட் டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் கிடையாது. ஆனால் ஃபியூச்சர் பெஸ்ட்டுன்னு வரும்போது இங்கே வந்தீங்க அப்படின்னா நமக்கு டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் காட்டும் அண்ட் மெசேஜ், கால் அலர்ட்டு, ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக காட்டும். அதுவுமே இது பேஸ் மாடல். இதில் டாப் மாடல் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரைட் போயிட்டு வரீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டினீங்க, எவ்வளோ நேரம் ஓட்டினீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், ஸோ அந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம டிவிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து அடிஷ்னலாக ஃபீச்சர் பேஸ்டு வரும்போது ஒரு அடிஷ்னல் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங்ஸ். ஸோ பிரேக்கிங்ஸ்னு வரும்போது ஸோ இப்போ நிற்கிறதுனால இவருக்கு ஒரு பாயிண்ட் வரும். எதனால ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்க்கு ஆக்சுவலாக வந்து இந்த செக்மெண்ட்டில் தட் மீன்ஸ் 120 செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத ஏபிஎஸ் வந்து தட் மீன்ஸ் சிங்கிள் ஏபிஎஸ். ஸோ சிங்கிள் ஏபிஎஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சி, ஸோ நான் ரைடருக்கு குறை சொல்லலை, பட்
இந்த செக்மெண்ட்டில் இல்லாத ஒரு ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதோட டிஸ்க் சைஸுமே பார்த்தீங்க, ரெண்டுத்துக்குமே டிஸ்க் சைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்க் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. தட் மீன்ஸ் 240mm வந்து இதோட டிஸ்க் சைஸ், அது வந்து 130 சம்திங் அந்த மாதிரி வரும் எனக்கு. தட் மீன்ஸ் 200 or சம்திங் வரும். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு டிஸ்க் பேஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அது வந்து என்னன்றதை வந்து ஸோ இந்த ரெண்டு டிஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்க் தான், சைஸில் மட்டும் சொல்லலை, இதில் கேரக்டர்ஸ்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் தான். அது செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக போஸ்ட் போடுறோம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் பின்னாடி பிரேக்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பேக் பிரேக்ஸ்க்கு கம்பேர் பண்ண தேவையில்ல. ஸோ ரெண்டுமே நியூட்ரல். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீல்ஸ். ஸோ வீல் பேஸ்னு வரும்போது சேம், ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்ல வந்து சேம். பட் பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 100mm, இது வந்து 120mm. ஸோ கார்னர்ஸில் வந்து இந்த பைக்ஸ், ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஓட்டும் போது கார்னர்ஸில் நீங்கள் பெண்ட் பண்ணி, தட் மீன்ஸ் கொஞ்சம் லீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அதை விட இதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்பர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால் அடுத்த 1 பாயிண்ட்டும் இதுக்கு தான். ஸோ இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ மெயினாக பீஸ்ட்டுக்கான, தட் மீன்ஸ் ரெண்டு பைக்குக்கான ஹாட், தட் மீன்ஸ் இன்ஜினை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இது வந்து 124.8, இவர் வந்து 124.7. ஸோ ஒரு ஜஸ்ட் 0.1 தான் வந்து சிசி, தட் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மி. பவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 11.2 வருவார், இவர் 11.4 வருவார். அதுவே டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 10.5 சம்திங் வருவார், இவர் 11.2 வருவார். ஸோ கொஞ்சம் ஒரு மேஜரான சேஞ்ச் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கில் வருது. எதனால் மேஜர் சேஞ்ச் டார்க்கில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வ்ஸில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வால்வு, இங்கே வந்து டிவிஎஸில் வந்து 3 வால்வ் கொடுக்குறாங்க. ஸோ 3 வால்வுன்னும் போது லோயர் எண்டாக இருக்கட்டும், லோயர் தட் மீன்ஸ் நார்மல் ஸ்பீடாக இருக்கட்டும், ஈவன் மாடரேட் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை டாப் ஸ்பீடாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து 3 வால்வ் இன்ஜின் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நம்ம ரைடும் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரைடருக்கு கொடுக்கலாம். ஸோ இன்ஜின் பேஸ்டுன்னு வரும்போது ஸோ ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இவருக்கு தான் போய் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ரைடர் தான் பர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ரைடரை அடிச்சிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓகே. மைலேஜ் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மைலேஜ் பேஸ்டுன்னு வரும்போது ஸோ இவங்க வந்து 66 கிளைம் பண்ணுறாங்க, இவங்க வந்து 58 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் 60 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பட் யூசபிலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எக்ஸாக்டாக 66ன்றது வந்து நம்மளால் கொண்டு வர முடியல. ஸோ சேம் 52 or 56 இந்த மாதிரி தான் வருது. ஸோ இவங்களுமே வந்து 56 அந்த மாதிரி தான் வருது. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அடுத்து இன்னொரு சார் நம்ம இன்ஜின் பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ரைடரில் வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கே 2 மோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் எங்கேயுமே மோட்ஸுன்றது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பட் இங்கே மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமி அண்ட் பவர்னு. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஒரு 80 வரைக்கும் நம்மளால் புஷ் பண்ண முடியும். அண்ட் பவர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 வரைக்குமே வந்து நல்லாவே புஷ் பண்ண முடியுது. தட் மீன்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக புஷ் பண்ண முடியுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 96 or 97 வரைக்கும் தான் வந்து புஷ் பண்ண முடியுது. 100ன்றது நம்ம எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்டெலிஜென்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ட் கோன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எனக்கு சிட்டி ரைட்டில் ஏதாவது நின்றுட்டே இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும், அதுவாகவே ஆஃப் ஆகிடும். நீங்கள் த்ராட்டில் சும்மா இப்படி கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி இப்போ இந்த சொல்கிற மாதிரி i3 டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பேசிக்காகவே இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து i3 டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ இதுவுமே வந்து நம்ம ரைடருக்கு ஃபீச்சர்ஸில் வந்து அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் ஸோ இந்த பாயிண்ட்டை. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமில் நமக்கு வந்து கிக்கருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கிக்கருக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது மேபி நம்ம பேட்ரி லோ ஆகிடுச்சு அந்த மாதிரி சினாரியோஸில் இது வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். பட் அது வந்து 43mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், இங்கேயுமே டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் தியா அப்படின்னு சொல்லிட்டு சம் டெக்னாலஜி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 5 ஸ்டெப் சேம் மோனோஷாக் தான், ரெண்டுமே ஹைட்ராலிக் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் தான் ரெண்டுமே. பட் இங்கே வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இஃப் இன்கேஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டராக ஆக்கணும், கொஞ்சம் நம்ம வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் லைட்டராக ஆக்கணும்னாலும் ஆக்கிக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷனோட இது வந்து கூட்டிக்கணும்னாலும் கூட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஹைட்ராலிக் சொன்னேன் இல்லையா. ஸோ உட்காந்து நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு புஷ்னஸ், நல்லா புஷ் ஆகுது, இறங்கி எந்திக்கிறோம், ஒரு ஸ்மூத்தான இது வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸு
ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ நம்ம எப்படி நீங்கள் எங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ சீட் ஹைட்டு அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 180 mm தான். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் நீங்கள் வந்து இஃப் இன் கேஸ் கொஞ்சம் குள்ளமாக இருக்கீங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரைட் வேணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பைக் தட் மீன்ஸ் ரைடர் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனு. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 780 mm சீட் ஹைட். ஸோ 780 mmன்ற போது ஸோ உங்களுக்கு நல்லாவே பேர் ஃபுட் வைக்க முடியும். ஸோ அண்டு ஓட்டும் போது ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு மேலே பொசிஷன்ஸ் வரைக்கும் வந்துடும். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுவே அப்படியே எக்ஸ்ட்ரீம் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 794 mm. ஸோ 794 mmன்னும் போது கொஞ்சம் ஹைட்டு தான், அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டு. ஸோ கொஞ்சம் மேபி இல்லை எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஓகே நான் நார்மல் மீடியம் தட் மீன்ஸ் ஆவரேஜாக எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு 5.6 or 5.7 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸாக வந்து இது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுவுமே ஸோ யூசர் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கான பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கீரிங்ஸ் போடுற வரைக்கும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த செக்ஷன் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் பேசிக்காக ரைட் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கீரிங்ஸ் வந்து ப்ராக்டிகலிட்டியாக நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கீரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, நல்ல செம ஸ்மூத்தாக பட்டர் ஸ்மூத்தாக இருந்தது. தட் மீன்ஸ் இது ஓட்டிட்டு அதை ஓட்டும் போது எனக்கு ரொம்ப ஸ்மூத்னஸாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே நீங்கள் பாயிண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரைடிங் கம்ஃபர்ட்டு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு என்னோட பர்ஸ்பெக்டிவில் எனக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எக்ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஹேண்டில் பார்ஸ் வந்து கொஞ்சம் வைடராக இருக்குது. தட் மீன்ஸ் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வைடரு அண்ட் கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் இருக்குது. எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடுக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்னோட நம்ம கால் வச்சு பிடிச்சிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சீட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என் பொசிஷனுக்கு என்னோட ஹைட்டுக்கு தட் மீன்ஸ் நான் வந்து 5.65 வருவேன். ஸோ 5.65 போது எனக்கு இங்கே வைக்கும் போதே எனக்கு ஆல்மோஸ்ட் என் கால் மேலே வந்துடுது, ஆல்மோஸ்ட் எனக்கு டாப் பொசிஷனில் வந்துடுது. அண்ட் ஹேண்டில் பாஸ்மே கொஞ்சம் கீழே போயிடுது. ஸோ சீட்ஸு ஓகே. ஸோ சீட்ஸ் வந்து நல்லா வைடராக இருக்குது. ஓகே கொஞ்சம் இதுவுமே கொஞ்சம் லைட்டாக ஹார்டராக தான் இருக்குது. பட் இட்ஸ் டோட்டலி மேனேஜபிள். அது கம்பேர் பண்ணும்போது இது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு சொன்ன மாதிரி மேலே வரைக்கும் வந்துடுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் நான் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்டிஃபாக ஓட்ட முடியல. ஸோ கொஞ்சம் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. லீன் பண்ணி ஓட்டும் போது தான் நமக்கு வந்து ஒரு பள்ளத்தில் எதுலேயே விடும்போது கொஞ்சம் நம்ம இந்த ஷாக்ஸ் இதெல்லாமே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ எந்த எக்ஸாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீமு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ரைடர். ஓகே ஸோ ரொம்ப நேரம் நின்னதுனால ஓவராக முறுக்கக்கூடாது. சரி ஓகே. ஸோ உங்களுக்கு இது எந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்றத ஸோ நீங்களே ஒரு பாயிண்ட் போட்டு உங்களுக்கான பைக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் வேறு ஏதாவது கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்டு ஏதாவது R&D பண்ணி நம்ம R&D டீம்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். ஸோ யாருக்கு எந்த பைக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு காலேஜ் போகிறீங்க, இப்போ தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க. தட் மீன்ஸ் பேசிக்காக நீங்கள் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 125 cc பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. பார்க்குறதுக்கு உங்கள் லுக் வைஸ் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு சேஃப்டி வைஸ் ABS-ம் சரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லை நான் வந்து இது ஏஜ்னு மட்டும் இல்லை, இவங்களுமே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவுமே நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து அம்மா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டு போகணும், இன்னும் நிறைய லக்கேஜ் கொண்டு போகணும், ஸோ அடிஷ்னல் லக்கேஜஸ்லாம் இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்க. இல்லாட்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும், இல்லை ஓகே ஒரு 3 வால்வுன்னும் போது ஒரு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைடர் சூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ இவங்க தான் வின்னு அவங்க தான் வின்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட் டேபிளில் பாயிண்ட்ஸை கொடுத்து நான் இது பண்ணணும்னு விரும்பலை. அது ஒரு வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு ஓகே இது இந்த விஷயத்தில் நல்லா இருக்குது, இந்த விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம பாயிண்ட் செக்ஷன்ஸ் கொடுத்தோம். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ நமக்கு வந்து எப்படி எந்த சென்ஸ், அதாவது இதுதான் ப்ரெஃபரன்ஸ், டிசைன் தான் ப்ரெஃபரன்ஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போகலாம். பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னா இது போகலாம். இல்லை எனக்கு வந்து சேஃப்டி வைஸில் டிஸ்க் தட் மீன்ஸ் டிஸ்க் அலாங் வித் ABS வேணும்னா இது போகலாம். இல்லை எனக்கு வந்து நார்மல் டிஸ்க் தான் வந்து பயங்கர ரேஷாக ஓட்ட போதில் நான் நல்ல
ஃபேமிலி ஓரியன்டாக பர்பஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரைடர் போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் PM மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் சொல்லணும் தான், ஆல்வேஸ் ரைட் சேஃப், ஆல்வேஸ் ரைட் ஹெல்மெட். ஸோ பை.